இயற்கையோடு இணைந்து வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இயற்கை உணவு வழிமுறைகளை பயன்படுத்தி நம்மளாலேயோ 100 வருஷம் வாழ்ந்து காட்ட முடியும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டு பாவக்காய் பற்றி பார்க்க போகிறோம். நாட்டு பாவக்காய் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கிராமப்புறங்கள் இருக்கிறவங்க கண்டிப்பாக நாட்டு பாவக்காய் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ எங்களோட தோட்டத்து பக்கத்தில் நாட்டு பாவக்காய் கொடி வேலி மேலே ஏறி இருக்குது பாருங்கள். இதான் ஒரிஜினல் நாட்டு பாவக்காய் கொடி. நாட்டு பாவக்காய்னா குண்டு குண்டா சின்ன சின்னதாக தான் இருக்கும். முள் போன்ற அமைப்புடன் ஒழுங்கற்று சீரற்று காணப்படும் இந்த சிறிய வகை பாவக்காய் இயற்கையான நாட்டு பாவக்காய்ங்க. இந்த பாவக்காய் வளர்வதற்கு எந்த ஒரு செயற்கை உரங்களும் வேதிப்பொருட்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் எதுவுமே தேவைப்படாதுங்க. இயற்கையாகவே வேலி மேலே படர்ந்து வளரக்கூடியது. இதுதான் சாப்பிட வேண்டியதும் கூட. அதிகப்படியான சத்துக்கள் அடங்கி இருப்பதும் இந்த பாவக்காய் தாங்க. இந்த பாவக்காய் சாப்பிட்டா சக்கரை நோய்கள், தீராத மூட்டு வலிகள் எல்லாமே நீங்குங்க. ஹைபிரிட் பாவக்காயை விட நாட்டு பாவக்காய் விளைச்சல் குறைவாகத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடும் உணவுகளில் அறுசுவை உணவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6 சுவைகளில் ஒன்றான கசப்பு சுவையை தரக்கூடிய இந்த பாவக்காயை மக்கள் பெரிதும் சாப்பிடுவதில்லை. அதிலும் குறிப்பாக நாட்டு பாவக்காய் தாங்க அதிக கசப்பாக காணப்படும். கண்டிப்பாக கசப்பை தினமும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம நாட்டு பாவக்காய் தாங்க சாப்பிட வேண்டும். அதே போல் இங்கே ஹைபிரிட் பாவக்காய் பற்றி பேசியாகணுங்க. ஹைபிரிட் பாவக்காய்னா நீளமாக இருக்கும். அதே பாவக்காய் மாதிரி முள்ளா ஒழுங்கற்று சீரற்று காணப்படும். ஆனால் இந்த பாவக்காய் விற்பனைக்காக அதிக அளவில் பயிரிடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஹைபிரிட் பாவக்காய்னா நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களே சந்தையில். அந்த ஹைபிரிட் பாவக்காயிலெல்லாம் சத்தே கிடையாது, வெறும் சக்கை மட்டும்தான். மரபணு மாற்றப்பட்டு உருவாக்கப்பட்ட இந்த வகையான பாகற்காய் கசப்பு தன்மையற்று இதை சாப்பிடுவதால் பல்வேறு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். கலப்பின விதைகளை பயன்படுத்தி இந்த வகையான காய்கள் பயிரிடப்படுவதால் ஒவ்வொரு முறையும் விதைகள் வாங்கிதான் பயிரிட வேண்டிய சூழல் இருக்கும். அதிகப்படியான காய் சாகுபடிக்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் குறிப்பிடத்தக்க வேதி மருந்துகளை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும். ஆதலால் என் அன்பார்ந்த மக்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கிற பழமொழிக்கேற்ப உங்களுக்கு பணம் வேண்டுமா, உடல் நலம் வேண்டுமா என்பதை கருத்தில் கொண்டு ஹைபிரிட் பாவக்காய் பயன்படுத்த போகிறீர்களா அல்லது நாட்டு பாவக்காய் பயன்படுத்த போகிறீர்களா என்பதை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.